0 to 1 million சீரிஸ்ல இன்னைக்கு டே 4. நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு மறக்காம வந்து பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ஸோ 0 to 1 million எப்படி வந்து பண்ணா 1 இயரா இருக்கட்டும் 6 months இருக்கட்டும் எப்படி ரீச் பண்ணோம், ஸோ எப்படி வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இன்கம் எடுக்கணுங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டே 1ல இருந்து பார்க்காதவங்க ஸோ டே 1ல இருந்து கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு. ஸோ இன்னைக்கு டே 4ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, கம்ப்ளீட்டா இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆன்லைன்ல வரப்போ கம்ப்ளீட் மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. அதுல மேஜரான மிஸ்டேக்ஸ் வந்து நான் 2-3 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ எப்படி வந்து பண்ணா இன்னைக்கு மிஸ்டேக்ஸ்ல இருந்து அந்த டேக்கிள் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைன்ல வரப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு கிளாரிட்டி இந்த இந்த லெசன்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் கைடன்ஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பண்ணா அந்த கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அதாவது மென்டாரோடைய கைடன்ஸ். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மென்டார் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது இல்லை. அதை அப்படியே மீறி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் யூடியூப்ல தான் நம்ம சர்ச் பண்றோமே தவிர மேஜரா வந்து பண்ணா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்றது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து லேர்ன் பண்றதுக்கும் யூடியூபர் கிட்ட லேர்ன் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கு மென்டார் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் மென்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கைட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து பண்ண ஒரு ஆன்லைன் நிமித்தமா எப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணும், எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸை கிரியேட் பண்ண விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்ம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே, தென் டூயிங் பை தெம் செல்ஃப். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைன் வரப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ரிஸ்க்குங்கிறது எடுக்கிறாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வராது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு தான் தெரியும் நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ நீங்களே எல்லாத்தையும் பண்ணுறப்போ நீங்களே எல்லாமே வந்து பண்ணால் யூடியூப் பார்த்து பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கிடைக்காது. ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் நாலேஜ் தான் கிடைக்குமே தவிர ஒரு ஸ்ட்ரக்சர்டான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கைடன்ஸ் ரைட் பர்சன் கிட்ட தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் நாட் டேக்கிங் ஆக்ஷன். நிறைய பேர் வந்து பண்ணால் லேர்ன் பண்ணுறோம், கற்றுக்குறோம், நாலேஜ் கெயின் பண்ணுறோம், ஆனால் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா உடனே ஆக்ஷன் ஸ்டெப்ஸ்க்கு உண்டான ஹேபிட்ஸை கொண்டு வாங்க. ஒன்ஸ் அந்த ஹேபிட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நாளைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து பண்ணால் ஹேபிட் அப்படிங்கிற விஷயம் ஃபார்ம் ஆனதுனால ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. இது மணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஸோ மணி அப்படிங்கிற விஷயம் ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படாது. அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எடுக்கணுங்கிறது தான் இந்த 10 days போன லெசன்ஸ். ஓகே, மேஜராக வந்து பண்ணால் கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கல. தென் செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ் லோட் ஸ்பீட். அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆன்லைன் அப்படின்னு வரப்போ வெப்சைட்டுங்கிறது மேண்டேட்டரி அப்படிங்கிற விஷயம் நான் சொன்னேன். ஃப்ரீ வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், ரீல்ஸும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைனில் வெப்சைட் நீங்கள் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணணும். அந்த ஃப்ரீ வெப்சைட் அதுக்குள்ள லிங்க் இருக்கு இல்லையா, டொமைன் நேம் சொல்லும். அந்த டொமைன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூஸ் பண்ணுறீங்க, ஒரு பிராண்ட் ரிலேட்டடாக சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த வெப்சைட் ஸ்பீடாக இல்லை அப்படின்னா உங்களோட ரெவன்யூங்கிறது வராது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வெப்சைட் ஸ்பீடு. ஹவு டு செக் வெப்சைட் ஸ்பீட். ஸோ வெப்சைட் ஸ்பீட் வந்து அந்த பேஜோட ஸ்பீட் எப்படி செக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வெப்சைட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுதான் ஜிடி மெட்ரிக்ஸ். ஸோ ஜிடி மெட்ரிக்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் டெஸ்ட் யுவர் வெப்சைட் ஸ்பீட். ஸோ உங்களோட வெப்சைட்டுக்குன்னு தனி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போடுங்க, டெஸ்ட்னாவும் கொடுங்க. ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தா ஒரு கிரைட்டீரியாஸ் இருக்கு. அந்த கிரைட்டீரியாஸ் அந்த பேட்டர்ன்ஸ் நான் காமிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து பண்ணால் ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வெப்சைட் வந்து மேண்டேட்டரி அப்படின்ட்டு 100% மேண்டேட்டரி. உங்களோட வெப்சைட்டுக்குன்னு தனி ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட வெப்சைட் வந்து பண்ணால் ஸ்பீடு 1 to 3 seconds ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களோட ரெவன்யூங்கிறது ட்ராப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நான் சொல்லலை, கூகுளாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இவங்களோட வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் நம்ம ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறப்போ வெப்சைட்டோட ஸ்பீடு வந்து பண்ணால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பண்ணால் ஓப்பன் ஆகும். கரெக்டாக? அதனால தான் உங்களோட ரெவன்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளோட ஒரு வெப்சைட் ஒரு ஜென்ரலாக ஒரு ஓப்பன் பண்ணுறோம்னு வைங்களேன், அந்த இடத்துல ஸ்பீடாக இல்லை, ஓப்பனே ஆகலை, ஒரு 10 seconds 15 seconds மேலே 1 minute மேலே போகுது அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கரெக்டாக? அதே தான் இங்கேயும். உங்களோட வெப்சைட் நீங்கள் ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகலை, வித்தின் 3 seconds ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களோட ரெவன்யூங்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் 1 to 3 seconds வந்து பண்ணால் இந்த ப்ராபபிலிட்டி வந்து பண்ணால் பவுன்ஸ் ரேட். உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டுக்குன்னு ஒரு பவுன்ஸ் ரேட் இருக்கும். அந்த பவுன்ஸ் ரேட் எப்பவுமே ஒரு 30% கீழே தான் இருக்கணுமே தவிர 30% மேலே இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் இன்க்ரீஸ் ஆக பவுன்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. பர்சன்டேஜ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாரு. ஸோ 1 to 5 seconds வந்து பாருங்க 90% கொண்ட பவுன்ஸ் ரேட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. எங்க 32ல இருந்து 90, மோர் தென் 60 இல்லையா?
தென் அதே மாதிரி 1 to 6 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸில் உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களோட பவுன்ஸ் ரேட் வந்து பார்த்தா 106% இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆக உங்களோட ரெவன்யூ கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட வெப்சைட் 1 to 3 செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகும். அதுதான் மேண்டட்ரி. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணணும்? ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தா வேர்ட்பிரஸ் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஓன் போர்ட்டல்ஸ் இருக்கு. அந்த போர்ட்டல் வந்து பார்த்தா எனக்கு ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்டும் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் காமிக்கிறேன் வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணிட்டு. ஓகே, ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்பவுமே மைண்டில் வச்சுங்க, இந்த பவுன்ஸ் ரேட் எப்படி நம்ம செக் பண்ணோம். ஸோ அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுதான் செகண்ட் பேட்டர்ன். ஸோ செகண்ட் பேட்டர்ன் தான் உங்களோட விசிட்டர்ஸோடைய செக்கிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணணும். அதுதான் கூகுள் அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கேஸ் தெரியலன்னா கூகுள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் இது பண்ணால் அனலிட்டிக்ஸ். ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டில் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்களோ ஸோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே இது பண்ணால் எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எத்தனை பேர் உங்களோட வெப்சைட்ல இன்னைக்கு வந்திருக்காங்க, நேற்று எத்தனை பேருக்கு வந்திருக்காங்க, அதோட பவுன்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிற விஷயம் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் நமக்கு வந்து பண்ண ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்குது பாருங்க. ஸோ யாரெல்லாம் எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ இது நியூ சைட் ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து பண்ணால் உங்களுக்கு ஜீரோவில் தான் காமிக்கும். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேஜ் எத்தனை பேர் வந்து அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ யூனிக் பேஜ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதில் எத்தனை டைம் வந்து பண்ண டியூரேஷன்ஸ் இருந்திருக்காங்க. நம்மளோட வெப்சைட்டில் ஒரு 5 minutes இருந்திருக்காங்களா, 2 minutes இருந்திருக்காங்களா, இல்லை 10 minutes இருந்திருக்காங்களாங்கிற ஒரு ஆவரேஜ் டைம் பேஜ் டைமர் வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் பவுன்ஸ் ரேட். ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸில் தான் பவுன்ஸ் ரேட்டுங்கிறது காமிக்கும். ஸோ இப்போ சேஃப் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து காமிச்சேன் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ரேட்டுங்கிறது less than 32% இருக்கும். 32% கீழே இருக்கணும், 32% மேலே இருக்கக்கூடாது. ஸோ 32% மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வெப்சைட் ஸ்பீடு வந்து பண்ணால் இங்கே அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய இன்க்ரீஸ் இந்த பவுன்ஸ் ரேட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, உங்களோட பேஜ் ஸ்பீடு வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதனால அந்த பவுன்ஸ் ரேட் அப்படிங்கிற விஷயம் நம்மளோட கூகுள் அனலிட்டிக்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிடும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ்ல தான் உங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து இதில் போடணும். ஓகே, ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸில் உங்களோட வெப்சைட்டோட லிங்க் நீங்கள் போடணும். இது எப்படிங்கிறது நான் லேட்டராக போடணும், நீங்கள் யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதான் மேஜராக வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக்கு தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட பவுன்ஸ் ரேட் அதிகமாக நான் சொன்ன மாதிரி உங்களோட ரெவன்யூவும் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ பவுன்ஸ் ரேட் எப்பவுமே ஸ்டாண்டர்ட், இதுதான் ஸ்டாண்டர்ட். 1 to 3 செகண்ட்ஸ்ல வந்து பண்ணால் உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகலைன்னா பவுன்ஸ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 32% எவ்வளோ கீழே இருக்குதோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ வெப்சைட் வந்து எப்பவுமே இது பண்ணால் வேர்ட்பிரஸ்ல கிரியேட் பண்ணுறப்போ உங்களோட பேஜோட லோட் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். நிறைய பிளகின்ஸ் ஆட் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுவீங்க, உங்களோட பவுன்ஸ் ரேட்டுங்கிறது அதிகமாகும். அதாவது அந்த இடத்துல சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி வந்து பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து பண்ணால் எப்பவுமே உங்களோட வெப்சைட் வந்து ஸ்பீட் வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத பாருங்க. உங்களோட வெப்சைட்ல அடிக்கடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜிடி மெட்ரிக்ஸ் வந்து பண்ண கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட வெப்சைட்டோட ஸ்பீட் எவ்வளோ செகண்ட் ஓப்பன் ஆகுது, எவ்வளோ கிரேட்ல இருக்குங்கிறத இந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணால் இது கம்ப்ளீட்டாக வந்து டேட்டாஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ ஏ கிரேட்ல இருக்கா, இல்லை பி கிரேட்ல இருக்கா, இல்லை சி கிரேட்ல இருக்கா, இல்லை ஏ பிளஸ் கிரேட்ல இருக்கா அப்படிங்கிற விஷயம் இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் போட்டுரும். ஸோ உங்களோட வெப்சைட் URL போடுங்க, டெஸ்ட் நான் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வரும். தென் தேர்ட் நெக்ஸ்ட் வந்து பண்ணால் டே 5 நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ டே 5 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆன்லைன்ல இன்கம்னுடைய கன்வர்ஷன்ஸ்க்குன்னு தனி சீக்ரெட்டுடைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாதான் கன்சிஸ்டன்ஸான இன்கம்ங்கிறது ஆன்லைன்ல உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அது ஆன்லைன் கோர்ஸ் உங்களுக்கு இன்கம் ரெவன்யூவாக வரணும் அப்படின்னா ஸோ அந்த கன்வர்ஷனுடைய சீக்ரெட்டுடைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான். ஸோ அது எப்படிங்கிறது நான் டே 5ல காமிக்கிறேன். ஸோ ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ மறக்காம வந்து பண்ணால் அதை ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக ஒரு உங்களுக்கு வந்து பண்ணால் கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். அது சேமே வாட்ஸ்அப் குரூப்புடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும்.